அதிமுக பாஜக கூட்டணிக்கு பிரச்சனையே என்னன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் இங்க அண்ணாமலை அவர்கள் இருக்கக்கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்க. அதிமுக தனியா நிக்குது, பாஜக தனியா நிக்குது. அண்ணாண்ட பக்கம் திமுக, அந்த கூட்டணி கட்சிகள் ஒன்னா நிக்கிறாங்க. இந்த சீனியர்களை யார் ஜெயிப்பாங்க? கஷ்டப்பட்டு காலம் பூரா உழைக்கிறவங்க ஒருத்தன் அந்த இடத்துல நாம போய் உட்காந்து ஜெயிச்சுட்டு வந்துடலாமா? இப்படி நினைக்கிறவங்க பாஜக இருக்கலாம். கட்சி ஜெயிக்காட்டாலும் பரவாயில்ல, ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனாலும் கட்சியை வளர்க்கணும். இப்படி இருக்கிறவங்க தான் தலைவரா இருக்க முடியும். அதை விட்டு எனக்கு எம்எல்ஏ சீட் கிடைக்குமா, எம்பி சீட் கிடைக்குமா அப்படின்னா இதெல்லாம் சுயநலம் சொல்லாம வேற என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? சோ அவருக்கு தெரியும் அண்ணாமலை அவர்கள் இங்க ஒரு பொட்டன் ஃபோர்ஸா இருக்கிற வரைக்கும் என்னைக்குமே சிக்கல் தான் அப்படின்னு. அதனாலதான் அண்ணாமலை அங்க இருக்கக்கூடாது. அதே மாதிரி பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களை இன்னைக்கு அவங்க தலைவர் பதவியிலேருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா முடிச்சு போச்சு. மறுபடியும் அந்த வைகுண்ட ஏகாதசிக்கு இந்த பரமபதம் விளையாடுவாங்க தெரியுமா? இந்த மாதிரி மேல போயிட்டு பாம்புல இறக்கி கீழே வந்த மாதிரி 1வது கட்டத்துல நின்றுக்கணும். ஏகப்பட்ட பேர் ரெண்டு சைட்ல இருந்தும் அதிமுக பாஜக இப்படி ஒரு கூட்டணி வந்தாலே அது திமுகவை தோக்கடித்து விடும் அப்படின்னு 100% உறுதியா சொல்ல முடியாது. அப்போ அந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் அண்ட் மைனாரிட்டி வாக்குகள் இதெல்லாம் தாவேகா பக்கம் போறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குல்ல. பயப்படுறாங்களோ ஒருவேளை திரும்பவும் இவரே மாநில தலைவராக இருந்தா நமக்கு சீட்டு கிடைக்குமா? எம்பி முன்னாள் தலைவர்கள் எதுக்குங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கணும்? அவர் பார்ட்னரா இல்லையா அப்படின்றத கட்சியோடைய மேலிடம் முடிவெடுக்க வேண்டும். ஜெயலலிதா அவர்கள் அரசியல்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, 4 வருஷம் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, கடைசி 1 வருஷத்துல பண்ணுவாங்க. ஆனா அது ஜெயலலிதா. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது டெய்லி பெஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரூபன். சார், ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் ஒரு நிகழ்ச்சியில் அவருடைய நிகழ்ச்சியில் பேசுகிறாங்க, அதிமுக உடனான கூட்டணி பாஜக வைக்கணும், அதான் நல்லது அப்படிங்கிறாங்க. யாருக்கு நல்லது? 2 பேருக்குமே நல்லதா? எனக்கு தெரியல. அப்படி அதாவது இப்போ திடீர்னு இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் நிறைய வர ஆரம்பித்திருக்கின்றன. நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, கூட்டணி வேணும் கூட்டணி வேணும், அப்போதான் திமுகவை எதிர்க்க முடியும், திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் அவர்கள் இந்த மாதிரி இந்த தூத்துக்குடி மதுரையா அருப்புக்கோட்டை வழியா ட்ரெயின் இது அதற்கு வேண்டாம் என்று சொன்ன திமுக அரசையும் அதற்கு நிதி ஒதுக்காத மத்திய அரசையும் எதிர்த்து குரல் கொடுத்திருக்காருங்க. அப்போ நீங்க தேவையில்லாம உட்காந்து அதிமுக பாஜக கூட்டணி வேணும் அப்படின்னா பாருங்க, இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு பிரச்சனையே என்னன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் இங்க அண்ணாமலை அவர்கள் இருக்கக்கூடாது. இதுதான் அவர் எதிர்பார்க்கறது. ஏன்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் குவைட் நேச்சுரல். நான் தப்புன்னு கூட சொல்ல மாட்டேன். அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவை 2ஆம் இடத்துக்கு அதுக்கப்புறம் முதல் இடத்துக்கு கொண்டு வர வேண்டும். பாஜக ஆட்சி அப்படின்ற ஒரு கூட்டணியோ தனித்தோ ஆட்சி அப்படின்ற கொள்கையை நோக்கி போயிட்டு இருக்காரு. இதை அதிமுக ஒத்துக்குன்னு அவங்களோட கூட்டணி சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னா அப்ப எப்படி பாஜக 2ஆம் இடத்துக்கு அதுக்கப்புறம் முதல் இடத்துக்கு வருவது? இந்த ஒடிஷால நடந்த மாதிரி, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரால நடந்த மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் விட்டு கொடுக்கறதுக்கு எந்த கட்சி தலைவராவது ஒத்துப்பாங்களா? நடக்காது. சோ அவருக்கு தெரியும் அண்ணாமலை அவர்கள் இங்க ஒரு பொட்டன் ஃபோர்ஸா இருக்கிற வரைக்கும் என்னைக்குமே சிக்கல் தான் அப்படின்னு. அதனாலதான் அண்ணாமலை அங்க இருக்கக்கூடாதுன்றாரு. இதுல இன்னொரு விஷயமும் நீங்க புரிஞ்சுக்கலாம். அண்ணாமலை இல்லாமல் வேறு யார் வேண்டுமானாலும் இங்க தலைவரா இருக்கலாம் அப்படின்னும் பொழுது அப்ப யார் வந்தாலும் பாஜக வளராது, சவல பிள்ளையா தான் இருக்கும். அதானே அர்த்தம். அதே மாதிரி பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களை இன்னைக்கு அவங்க தலைவர் பதவியிலேருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா முடிச்சு போச்சு. மறுபடியும் அந்த வைகுண்ட ஏகாதசிக்கு இந்த பரமபதம் விளையாடுவாங்க தெரியுமா? இந்த மாதிரி மேல போயிட்டு பாம்புல இறக்கி கீழே வந்த மாதிரி 1வது கட்டத்துல நின்றுக்கணும். இதுதான் இன்றைக்கு பாஜகவின் நிலைமை. பெரிய உத்வேகம் வந்திருக்கின்றது. அந்த கட்சி சார்பு இல்லாத அரசியல்னா ஐயா அப்படின்னு ஒதுங்கி போனவங்க எல்லாம் இன்னைக்கு அரசியல் பால் ஈர்க்கப்பட்டு வந்திருக்காங்கன்னா அதுக்கு மெயின் ரீசனே அண்ணாமலை அவர்கள் தான். அப்போ அண்ணாமலையை நீக்கிட்டு பாஜக அப்படின்றத யோசிச்சு பார்க்க முடியாது. அப்படி அவங்க நீக்கினாங்கன்னு சொன்னா ரைட்டு 10 சீட்டு கொடுக்குறோம் எடுத்துக்காங்க, இவ்வளவுதான் அதிமுக சொல்லும், அவ்வளவுதான். அப்போ யோசிச்சு பாருங்க, ரைட், ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி வந்துருதுன்னு வச்சுப்போம். அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் உள்ளிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, பாஜகவோட சேர்ந்ததுனால தான் எங்களுக்கு மைனாரிட்டி வாக்குகள் கிடைக்கவில்லை. நிறைய பேர்லாம் சொன்ன மாதிரி தெரியல, அவர் மட்டும் சொல்றாரு. இல்ல, இன்னும் சில பேரும் சொன்னாங்க. அதனால சரி, அண்ணன் மட்டுமே சொன்னதா கூட வச்சுக்கோங்க. அதனால தான் மைனாரிட்டி வாக்குகள் கிடைக்கவில்லை, அதனால கூட்டணி விட்டு வெளில போயிட்டோம் அப்படின்ட்டாங்க. சரி, இப்ப மறுபடியும் கூட்டணி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அண்ணாமலை இருக்கார், இல்ல ஏதோ ஒரு பேசி கூட்டணியை வச்சிடறாங்க. அப்போ அந்த மைனாரிட்டி வாக்குகள் வந்துருமா? அவருக்கு என்னவோ அவர் பிரச்சனை, என்னவோ அவர் தொகுதியில் என்ன பிரச்சனை
கரெக்டா? அடுத்தது இவங்க வந்து அந்த மேல்மட்டத்தில் விட கீழே குறிப்பா சோசியல் மீடியால ஏகப்பட்ட பேர் ரெண்டு சைட்ல இருந்தும், அதிமுக பாஜக ரெண்டுத்துல இருந்தும் கொம்பு சுத்தி 2 பேருக்கும் இனிமே ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்ற மாதிரி ஆக்கி போட்டாங்க. இப்ப வந்து தேர்தலுக்கு ஒரு 3 மாசம் முன்னாடி இல்ல 4 மாசம் முன்னாடி அந்த அலையன்ஸ் பேசும்போது நாங்க கூட்டணி அப்படின்னா தொண்டர்களுக்குள்ள முதல்ல அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன்னா இன்னைக்கு அப்படிதான் சொல்லணும், அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமா சொல்லுங்க. நேற்று வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருந்தோம், இன்னைக்கு திடீர்னு வந்து நாங்க சேர்ந்துக்கிறோம். சரி, அந்த கூட்டணியிலிருந்து இந்த கூட்டணிக்கு வந்தா கூட அது ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா நாங்க வந்து ஜெயிக்கிற கட்சியா இருந்தாலும் இங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம், இவங்களுக்கு ஒரு உத்வேகம் இருக்கும். கரெக்டுங்க, அந்த கூட்டணியில இருந்தாங்க. அதனால அரசியல் இதெல்லாம் சாதாரண வைப்பா, நாங்க உங்களை திட்டுறது நீங்க எங்களை திட்டுறது, மறுபடியும் வந்து இங்க வந்து சேர்த்துக்கிறது. அண்ணன் வைகோ அவர்கள் திமுகவை பத்தியும் இன்றைய நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பத்தியும் பேசாத பேச்சுக்களா? எவ்வளவெல்லாம் தரக்குறைவா பேசியிருக்காரு இவர். இன்னைக்கு வெக்கம் இல்லாம அவர் அங்க போய் கூட்டணியில உட்காந்து பல்லக்கு தூக்கி நிற்கிறாரு. யாராவது கேட்டாங்களா? இதெல்லாம் அரசியல் சகஜம். அவருக்கு அது தாய் கழகம். தாய் கழகம் நீங்க சொல்றீங்க, ஆனா அதை தாய் கழகத்தை பத்தி இப்படி எல்லாமா பேசுறது? அவரும் சொல்லியிருக்காரு, நான் இத்தனை வருஷம் திமுக இருந்தவன் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு அவரு. அப்ப இருந்த கட்சி இந்த மாதிரி வந்து பேசலாமா? அசிங்கம் இல்லையா? ஒரு பொறுப்பு வேணாமா? கிரேக்க தத்துவங்கள் எல்லாம் பேசக்கூடிய ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பேசுறது ஏத்துக்க முடியாது. சரி, ரைட். இப்ப அதிமுக பாஜக கூட்டணி வருகின்றது அப்படின்னு வச்சுப்போமே. அகைன் இப்படி ஒரு கூட்டணி வந்தாலே வந்து அது திமுகவை தோக்கடித்து விடும் அப்படின்னு 100% உறுதியா சொல்ல முடியாது ரூபன். ஏன்னா ஏகப்பட்ட இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட கேள்விக்குறிகள், நிறைய பிளாங்க்ஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் அப்படின்னு சொல்லும் போது இப்போ இவங்களே சொன்னாங்க மைனாரிட்டி வாக்குகள் கிடைக்கல, அதனால தான் வெளில போனோம். அப்போ இவங்க மறுபடியும் இந்த கூட்டணின்னு வந்து சேர்ந்தாங்கன்னு சொன்னா அப்போ அந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் அண்டு மைனாரிட்டி வாக்குகள் இதெல்லாம் வந்து தாவேகா பக்கம் போறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குல்ல. அப்போ ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் செதறுது அப்படின்னும் போது என்னதான் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 30% அதிமுக பாஜக 30% வாங்குறாங்கன்னு கூட வச்சுப்போம், இல்ல 35% வாங்குறாங்கன்னு வச்சுப்போம். அந்த எதிர்ப்பு ஓட்டு ஒட்டுகா வராம செதறும் போது அண்ணன் பக்கம் அவங்க 37% 38% வாங்கினாங்கன்னா மெஜாரிட்டி வரதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா? சோ அதிமுக பாஜக கூட்டணி வந்ததுனாலேயே வந்து திமுகவை தோக்கடிச்சிட முடியும் அப்படின்றத இன்றைக்கு இருக்க நிலைமையில என்னால ஏத்துக்க முடியாது. இல்ல, திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு கட்டமைப்பை கட்டமைச்சு கொண்டு வராரு. பாஜகவை எப்படியாவது நம்ம வந்து இப்பவும் கூட சொல்ல போனா அவர் தான் எதிர்க்கட்சியாவே செயல்படுறான்னு கூட சொல்லலாம். எந்த கேள்வியாவது அவர் தான் முன்ன எழுப்புறாரு, முதல்ல அவர் தான் பேசுறாரு. இதை வந்து பாஜகக்குள்ளே ஒரு சில பேர் உடைக்க பார்க்குறாங்களா, இல்லை விரும்பலையா, இல்லை மாநில தலைவர்லேருந்து அண்ணாமலை அவர்களை மாற்றணும், இதனால அந்த பேச்செல்லாம் அது வந்து இருக்குதுங்க, நல்லாவே தெரியுது. அதாவது தலைவர்னு ஒருத்தர் இருக்கும்போது மற்றவங்கள்லாம் ஆளாளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது, இவர் வந்து டீம் பார்ட்னர்னு சொல்றது, முன்னாள் தலைவர்கள்லாம் எதுக்குங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கணும்? அவர் பார்ட்னரா இல்லையா அப்படின்றத கட்சியோடைய மேலிடம் முடிவெடுக்க வேண்டும். பயப்படுறாங்களோ, ஒருவேளை திரும்பவும் இவரே மாநில தலைவராக இருந்தால் நமக்கு சீட்டு கிடைக்குமா, எம்பி அதாவது பாருங்க, கட்சி என்ன ஒன்னா இருந்துட்டு போட்டா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஒரு அலையன்ஸ்னு வந்தாச்சுன்னா நமக்கு ஒரு எம்பி சீட்டு கிடைக்கலாம், இல்லை ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கலாம், என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிக்கலாம். இப்ப கட்சி வளர்ந்து நாம தனியா இது பண்ற வரைக்கும் 31 வரைக்கும்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா? அதுக்கு முன்னாடி நாம வந்து பதவிக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா ஒன்றும் பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் காங்கிரஸ் பண்ண தப்பதான் இன்னைக்கு பாஜக இருக்க ஒரு சிலர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால எனக்கு கூட்டணி வச்சுப்பாங்க, அவங்க ஏதோ சீட்டு கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம எம்எல்ஏ ஆயிடலாங்க. எதுக்குங்க நீங்க கட்சியெல்லாம் வளர்க்கணும்? இன்னி வரைக்கும் தமிழகத்துல காங்கிரஸ் கட்சியை வளர்க்கணும்னு ஒண்ணுமே செய்யறது கிடையாது. இதைத்தான் கார்த்தி சிதம்பரம் அவர்களே சொல்லியிருக்காரு, அந்த மெம்பர்ஷிப் டிரைவ் அப்படின்னும் போது அவர் ஏதோ ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. அப்போ எத்தனை நாளைக்கு தான் இந்த மாதிரி நீங்க கூட்டணியாவே இருப்பீங்க? தமிழகத்துல இந்த 40 எம்பிக்கள் போன தடவையாவது என்டிஏக்கு 1 கிடைச்சது, இந்த தடவை 1 கூட கிடைக்கல. இது இல்லாமலே தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் they have got nothing to lose. நல்லா யோசிச்சு பாருங்க, அதிமுக தனியா நிக்குது, பாஜக தனியா நிக்குது, அண்ணாண்ட பக்கம் திமுக, அந்த கூட்டணி கட்சிகள் ஒன்னா நிக்கிறாங்க. இந்த சினியர்களை யார் ஜெயிப்பாங்க? திமுக தான் ஜெயிக்கும். ஏன்னா தாவேகா வேற ஒன்று புதுசா ஒன்று உள்ள வராங்க. அதிமுக ஒன்றும் இல்லாம போயிருமா? அப்போ அதுக்கப்புறம் அரசியல் எப்படி இருக்கும்? திமுக வர்சஸ் பாஜக தானே. 26க்கு அப்புறம் அப்படிதானே இருக்கும். தாவேகா அதுக்கப்புறம் தேமுதிக மாதிரி ஆயிரும். அப்போ எப்படியோ ஓட்டு சதவீதம் என்ன ஆனாலுமே அதிமுக இரலவெண்டா போயிடுச்சு. ஏன்னா அடுத்து ஒரு சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு அப்புறம் ரொம்பவே கஷ்டம், உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அப்போ அந்த இடத்தை ஏற்கனவே நீங்களே சொன்னீங்க, பிரதான எதிர்கட்சியாக வந்து அண்ணாமலை அவர்கள் தான் செயல்பட்டு வருகின்றார்.
அந்த ஆவின் டெண்டர் விஷயத்துலேருந்து அவர் தான் பல விஷயங்கள் எடுத்துகிட்டு வரார். இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதம் முன்னாடியிலேருந்து தான் எடப்பாடியார் அவர்கள் எதிர்க்கட்சியாக செயல்பட ஆரம்பித்திருக்கின்றார். இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து தான் 2 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து தான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்பட்டுனுங்கிறாங்க. யார் அந்த சார்? எடப்பாடியார் அவர்கள். அது சட்டமன்றத்தில் பேசுவதாகட்டும், இல்லை பொதுமக்கள் போராட்டம் நடத்துவதாகட்டும், இவ்வளோ நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு தெரியல. அது ஜெயலலிதா அவர்கள் அரசியல்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, 4 வருஷம் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. கடைசி 1 வருஷத்துல பண்ணுவாங்க. ஆனா அது ஜெயலலிதா. கடைசி 2 ஓவர்ல 24 ரன் 30 ரன் அடிக்கிறது தோனி. ஆனா அதுக்காக அந்த இடத்துல வேற யாரையோ ஒருத்தரை இறக்கி விட்டு தோனி பண்றாரு, அதே மாதிரி நீயும் பண்ணுனா ஒர்க் அவுட் ஆகுமா ரூபன்? நிச்சயமா சார். அதே நேரத்துல பாஜகவில் இருக்க 2ஆம் கட்ட தலைவர்கள் அதிமுகவுடனே ஒரு நல்ல சுமூக பேச்சு. ஒருவேளை அதிமுக தான் இது மாதிரி சொல்லுதா, நீங்க மாநில தலைவரை மாத்துங்க, உங்களுக்கான ஒரு கூட்டணி வச்சுப்போம், நாங்க நீங்க கேட்கிற தொகுதியை தரோம், ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கும், அதை நம்பி செயல்படுறாங்களா பாஜக இருக்க 2ஆம் கட்ட தலைவர்? அவங்க சொல்றாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஆனா ஒரு சில தலைவர்கள் விரும்புறவங்க அவங்க தானே. இல்ல, அண்ணாமலை அவர்கள் அவங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை இங்க இருக்கக்கூடாது, இது அவங்க எதிர்பார்க்கறாங்க அதிமுகல. அது நல்லாவே தெரியுது. வெளிப்படையா சொன்னாலும் சொல்லாட்டாலும் எதிர்பார்த்து தானே இங்க 2ஆம் கட்ட தலைவர்கள் வேலை. அதான் இங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நீங்க போயிட்டு கட்சியை வளர்க்குறோம் அப்படி இப்படிலாம் சொல்லுறீங்க. ஒரு அலையன்ஸ் வச்சமா, எப்படி இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி ஜெயிச்சு வந்துட போறாரு, நமக்கு ஒரு சீட்டு கிடைக்காதா, எங்கேயாவது ஒரு கவர்னர் போஸ்ட் கிடைக்காதா, இல்ல ராஜ்யசபா எம்பி எங்கேயாவது வேற ஸ்டேட்ல அவங்க கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்து அங்கே ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு அவங்க தயவில் நம்ம எம்பி ஆகிட்டு மந்திரி ஆக மாட்டோமா, இல்லை கவர்னர் ஆக மாட்டோமா, இல்லை வேற ஏதாவது பதவி கிடைக்காதா, இல்லை எங்கள் கூட்டணி வச்சிங்கன்னு ஒரு 2 எம்பி சீட்டு 3 எம்பி சீட்டு கொடுத்தாங்கன்னா கஷ்டப்பட்டு காலம் பூரா உழைக்கிறவங்க ஒருத்தன் அந்த இடத்துல நாம போய் உட்காந்து ஜெயிச்சுட்டு வந்துடலாமா, இப்படி நினைக்கிறவங்க பாஜக இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கட்சி முக்கியமா உங்க பதவி முக்கியமா? கட்சி இப்படியே தான் இருக்கணும், 3% 4% அப்படின்னு கடைசி வரைக்கும் சொல்லிக்கினே இருப்பாங்க. அதை கேட்டுக்கின்னு பரவாயில்லைங்க இங்கே இல்லை அங்கே எப்படியோ ஒரு அலையன்ஸ் வச்சு நாங்கள் ஜெயிச்சு எம்பி வந்துடுறோம் அப்படின்னா இது எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? எனக்கு சீட்டு இல்லாட்டாலும் பரவாயில்ல, கட்சி ஜெயிக்காட்டாலும் பரவாயில்ல, ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகணும், கட்சியை வளர்க்கணும், இப்படி இருக்கிறவங்க தான் எனக்கு தலைவராக இருக்க முடியும். அதை விட்டு எனக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமா, எம்பி சீட்டு கிடைக்குமா அப்படின்னா இதெல்லாம் சுயநலம் சொல்லாமல் வேற என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? இவங்களெல்லாம் 2ஆம் கட்ட தலைவர் ஒதுக்கி வைக்க வேண்டிய தலைவர்கள் தான் நான் சொல்லுவேன். நிச்சயமா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அதுல பாஜக பரபரப்பாகவே அறிவிச்சாங்க. பாஜக ஆலோசனை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடலாமா என்னன்னு சொல்லிட்டு கமலாலயத்தில் ஆலோசனை சொல்லிட்டு பரபரப்பாக நம்ம பார்த்துருப்போம். காங்கிரஸ் ஒருவேளை வேட்பாளர்களை நிறுத்தியிருந்தால் அதிமுகவும் பாஜகவும் போட்டியிட வாய்ப்பு இருக்கும். ஆனால் திமுக நேரடியாக களத்துக்கு வரதுனால இவங்க 2 பேர் பின்வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி பரவுது. அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன் போன இடைத்தேர்தலில் திமுகவா நேரடியாக இறங்கினாங்க, காங்கிரஸ் வேட்பாளராக தானே EVKS இளங்கோவன் அவர்கள் போட்டிட்டாரு. அப்போ என்ன ஒதுங்கிட்டாங்களா? இப்போ ஒதுங்கிட்டாங்களே. அதான் நான் கேட்குறேன், காங்கிரஸ் நிக்குதா திமுக நிக்குதா அப்படின்றது கிடையாதுங்க இங்க. ஏன்னா காங்கிரஸ் நின்றா என்ன காங்கிரஸ் தான் ஃபைட் பண்ண போதா? இல்ல ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல காங்கிரஸ் வேட்பாளர் நின்றா காங்கிரஸுக்கு தமிழகம் முழுக்க இல்ல ஈரோடு கிழக்குல எத்தனை % ஓட்டு இருக்குது? இல்ல சின்னத்தை வச்சு ஒரு மாறுபாடு இருக்கும்னு நினைச்சிருக்கலாம். இல்ல ஒரு மாறுபாடும் கிடையாது. காங்கிரஸ் நின்றாலும் சரி, அங்க வேற எந்த கட்சி அந்த கூட்டணியில நின்றாலும் சரி வெற்றி உறுதிதான். அப்படிங்க திமுக வேலை செஞ்சாதான் வெற்றி. திமுகவினர் வேலை செய்யலன்னா ரொம்பவே கஷ்டம். இது எல்லாருக்குமே தெரியும். செந்தில் பாலாஜி அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு போன இடைத்தேர்தலில் வேலை செஞ்சாருன்னு நமக்கு தெரியும். அதனால இது காங்கிரஸ் நிக்குதா திமுக நிக்குதா அது ஒரு இஷ்யூ கிடையாது. இப்போ அதிமுக வித்ரா பண்ணிட்டாங்க, நாங்க போட்டியிட போவதில்லைன்னா இது நான் எதிர்பார்த்தேன். நான் விக்கிரவாண்டியில் அது மாதிரி தான் பண்ணாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா அவங்க எடுத்திருக்காங்க. என்னன்னா இப்போ களம் ரொம்ப ஃப்ரீயா இருக்குது. ப்ராமினன்ட் அப்படின்னா இந்த பக்கம் திமுக, இந்த பக்கம் நாத்தாக்கா, 2 பேர் தான். இப்ப பாருங்க, நாத்தாக்கா போன தடவை கம்மியா தான் ஓட்டு வாங்கினாங்க. இந்த தடவை அவங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரித்தாலே அப்ப திமுகவுக்கு அடின்னு சொல்லிக்கலாம். அப்படி சொல்லிக்கலாம் தாராளமா. ஏன்னா இந்த தடவை நிச்சயமா அந்த அதிமுக வாக்குகள் திமுக பக்கம் போவதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா எடப்பாடியார் அவர்கள் ஓரளவுக்கு மறுபடியும் பேக் டு ஃபார்ம் வந்துட்டு இருக்காரு. அப்போ அவங்கெல்லாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? நாத்தாக்கா பக்கம் போவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதே மாதிரி பாஜக வாக்குகளும் நிச்சயமாக நாத்தாக்காவுக்கு போகும். ஸோ அப்போ நாத்தாக்கா போன தடவை வாங்கினோட அதிகமான வாக்குகள் வாங்கி ஒரு 10% 12% வாங்கிட்டாலே இது திமுகவுக்கு பெரிய தோல்வின்னு தான் சொல்லுவாங்க. இல்லை அவங்க யாருக்குன்னே இந்த பெரியார் இஷ்யூ அதை வச்சு இது பெரியார் மண் ஓட்டு கேட்டுருவாங்க. இல்லை கேட்கட்டும், நீங்க கேட்கலாம்.
போடுறவங்க போடணும், அதுதானே முக்கியம். அதை விமர்சித்து செயல்பட்டு திரு சீமான் அவர்கள். இப்போ களம் வந்து சீமானுக்கும் திரு திமுகவுக்கும் தான் இருக்குது. வேறு நேரடியாக அதைத்தான் நான் சொல்றேன். இப்போ சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் சில பேர் கேட்குறாங்க, எதுக்காக வந்து அவர் திடீர்னு ஒரு காலத்தில் பெரியாரை புகழ்ந்து பேசியவர் இன்னைக்கு வந்து பெரியாரை எதிர்த்து பேச வேண்டிய அவசியம் என்னன்னா, அதுக்கு அவர் பதில் கொடுத்துட்டாரு. நான் என்ன கேட்குறேன்னா, இன்னைக்கு இதை மட்டும் சீமான் அவர்கள்கிட்ட முரண்பாடு அப்படின்னு சொல்றீங்களா? முருகனை முப்பாட்டன்னு சொன்னவர் தான் முருகன் கையில் வேல் இருக்குது, இதெல்லாம் வந்து ஒத்துக்க முடியுமான்னு கேட்டாரு. அதை யாராவது கேட்டீங்களா? போயிட்டு நாங்க அன்னைக்கு வந்து அப்படி சொல்றீங்க, இன்னைக்கு வந்து இந்த மாதிரி சொல்றீங்க, யாராச்சும் கேட்டீங்களா? கேட்கல. உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கும்போது அவர் முரண்பாடுகளை எல்லாம் அப்படியே கம்முன்னு கண்டுக்காம போனீங்க. இன்னைக்கு உங்களுக்கு குத்துதே குடையுது போது பார் அவர்கள் முரண்பாடுகளின் மொத்த உருவம்னு சொல்றீங்க. சரி, அப்ப நான் கேட்கிறேன், அந்த திமுக எப்படி உதயமானது? பெரியார் அவர்களது திருமணத்தை எதிர்த்து தானே இந்த கட்சி வந்தது. இதே திமுக வந்து பெரியார் அவர்களை பத்தி என்னெல்லாம் பேசியிருக்காங்க, பெரியார் அவர்கள் திமுகவை பத்தியும் திமுக தலைவர்களை பத்தி என்னெல்லாம் பேசியிருக்காரு, அது உலகத்துக்கே தெரியும் வரலாறு. திமுகவை எதிர்த்து அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னவர் பெரியாரு. இவ்வளவுலாம் பண்ணிட்டு இப்ப நீங்க மட்டும் முரண்படவில்லையா? அப்புறம் நீங்க சீமான போய் கேள்வி கேட்டுக்கிறீங்க முரண்படுகின்றார் அப்படின்னு. என்ன கேட்கிறேன்னா, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் பேசினதுக்கு திகவும் திமுக விமர்சிக்குது. அவங்க வந்து தலைவர்கள் பெரியார் அவங்க கட்சியோட தலைவராக இருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. அதை தாண்டி எல்லா கட்சிகளும் இன்னைக்கு பேசுறாங்களே சீமான் பேசியது தவறுன்னு சொல்லி தேமுதிக சொல்லுது, பாட்டாளி மக்கள் கட்சி சொல்றது, எல்லாருமே சொல்றாங்களே பெரியார் அவர் தொட்ட தப்பு, என்னதான் இருந்தாலும் பெரியாரை பேசிருக்க கூடாது, அது சரி வராது, மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, அதெல்லாம் பேச தானே செய்யறாங்க. அப்ப பெரியார் அவர்களை பத்தி திமுகவினர் பேசவே இல்லையா? அதை தப்புன்னு சொல்லுவாங்களா இவங்க? அண்ணாமலை அவர்கள் ஒரு கார்ட்டூன் எடுத்து காமிச்சார், அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? என்னங்க நீங்க பெரியாரை பத்தி அந்த கார்ட்டூன் உண்மையா பொய்யான்றதை பத்தி இன்னி வரைக்கும் யாரும் ஃபேக்ட் செக் பண்ணி சொல்லல, மறுப்பும் வரவில்லை. ஒரு காலத்துல வைகோ பேசினார், இன்னைக்கு ஒன்னா இருக்கிறனால அமைதியா இருக்கல. அது மாதிரி ஒரு காலத்துல பேசணும், இன்னைக்கு திமுக ஒன்னா இருக்கிறோம், அவங்களுடைய கிளை அதே மாதிரிதான் அவர் அன்னைக்கு ஆதரிச்சு பேசினார், இன்னைக்கு எதிர்த்து பேசினார். உங்களுக்கு என்ன வந்தது? இதை நீங்களே வந்து துரைமுருகன் பேசினதுக்கே அமைதியா இருந்தாங்களே. எப்படி துரைமுருகன் பேசினதுக்கு ஒரு மேடை நிகழ்ச்சியில மணியம்மையை திருமணம் செய்து விட்டதால் கட்சியிலிருந்து வெளியே. அதுக்கு இதுக்கு மேல வேற என்னங்க சொல்ல முடியும்? நீங்க பேசாத பேச்சுக்களையா இவர் பேசிட்டாரு, அப்ப அவங்கள போய் சொல்லுங்க, அவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன் அப்படின்னு நாயகன் சொல்ற மாதிரி நீங்க பேசினதெல்லாம் லிஸ்ட் எடுத்து போட்டாலே ஒரு புத்தகமே போடலாம் போல இது. அப்புறம் நீங்க வந்து இவரை போய் இது பண்ணிக்கிறீங்க. வேற ஒண்ணும் இல்லை, இவங்களுக்கு எதையாவது ஒண்ணு சொல்லணும். பெரியாரை வந்து இவர்கள் தலைவர்கள்னு கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கிற திராவிட கட்சிகள் எல்லாருமே வந்து அப்படியே ஒரு நம்ம தாவேக்கால பெருசா எல்லார் படத்தையும் போடலையா, அந்த மாதிரி தான். அதனால ஏதாவது சொல்லணும். பெருசா தெரியல சார், அதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் எனக்கு கொள்கை தெரியல. அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், நாத்தாக்கா வாக்குகளைத்தான் முதல்ல குறி வைக்கிறார் விஜய் அவர்கள் அப்படின்னு. சரி, இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா, சீமான் அவர்கள் திடீர்னு இப்ப பெரியார் எதிர்ப்புன்னு ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு. வெரி சிம்பிள். நான் இந்த தாவேக்கா பக்கம் நாத்தாக்கா வாக்குகள் அப்படியே மைக்ரேட் ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்ப அவருடைய ரெலவன்ஸ் குறையுது. இப்போ சீமான் அவர்கள் பேசி வருவது என்ன? தமிழ் தேசியம். தமிழ் தேசியம்னா என்னன்னு கேளுங்க, உங்களுடைய அல்டிமேட் கோல் என்ன? தமிழ் தேசியம் மூலம் நீங்கள் எதை நிறுவ முற்படுகின்றீர்கள்? இன்னி வரைக்கும் யாரும் அதை கேட்டதில்லை, அவரும் சொன்னது கிடையாது. தமிழ் தேசியம் மொழி வழி தேசியம் இதே தான் சொல்லி நிற்கிறாரே தவிர அது என்ன அப்படின்னு அவரும் சொன்னதில்லை, யாரும் கேட்டதில்லை. அப்போ இந்த பக்கம் பெரியார் அவர்கள் பேசி வந்தது திராவிடம். தமிழ் தேசியம் பேசுறவங்க நீங்க பெரியாரா அண்ணாவா அப்படின்றத விட, தலைவர்களை விட அந்த திராவிடம் அப்படின்றத எதிர்ப்பதில் தான் தமிழ் தேசியம் பேசுறவர்கள், குறிப்பா நாம் தமிழர் அந்த அவருடைய தம்பிகள் உறுதியாக இருக்கின்றார்கள். அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? திராவிட எதிர்ப்பு. நாங்கள் தமிழர்கள், எங்களை நீங்க திராவிடர்கள்னு சொல்லாதீங்க. இதுதான் தமிழ் தேசியம் பேசக்கூடிய பிரதான. அவ்வளவுதான். இப்போ இதுல அவர் உறுதியா நின்றுட்டதுனால திராவிடம் எதிர்ப்பு, திராவிடம் அப்படின்னு ஆரம்பித்து வைத்த பெரியார் எதிர்ப்பு அப்படின்றதுனால நாம் தமிழர் தம்பிகள் இனிமே அந்த பக்கம் போவதற்கான வாய்ப்பு இல்லை. அதை ஒத்துக்கிறீங்களா? அவ்வளவுதாங்க, சிம்பிள், பியூர் பாலிடிக்ஸ். இதுக்கு மேல வேற ஒண்ணுமே இல்லை இதுல சொல்றதுக்கு. அடுத்தது, இப்போ ஏகப்பட்ட விஷயங்கள் வெளில வருகின்றன. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இவ்வளோ ஏங்க இன்னைக்கு சொல்றீங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து ஏதோ ஒரு கார்ட்டூன்லாம் காமிச்சாருன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா தாய் மண் அப்படின்னு ஒரு பத்திரிகை, அது வந்து விடுதலை சிறுத்தைகளோட அதிகாரப்பூர்வமான கட்சி பத்திரிகை ஏதோ கேள்விப்பட்டேன். அதுல வந்து ஆய்வு கட்டுரைகள் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் அவர்கள் பட்டியலினத்தவர்களுக்கு எதிராக என்னென்னலாம் செஞ்சார் அப்படின்லாம் எழுதினதா இப்போ நிறைய அந்த புத்தகத்தெல்லாம் எங்கேருந்தோ தேடி கண்டுபிடிச்சு அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா இந்த கட்டுரை வந்தப்போ அது பெரிய எதிர்ப்பு எழுந்தது அப்படின்னு திருமா அவர்கள் பேசின வீடியோவும் நான் ஒன்று பார்த்தேன். இப்போ ஏங்க
நீங்களே வந்து பெரியார் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கார், இந்த மாதிரி செய்ய வேண்டிய இடத்துல செய்யலை, இதெல்லாம் பண்ணியிருக்கார் அப்படின்னு நீங்களே அவர் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து சீமான் அவர்கள் பேசும்போது என்ன இருந்தாலும் அவரை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு இங்கே தகுதி இருக்கு சொல்லுங்க? தாய்மண்ணில் அந்த கட்டுரையெல்லாம் எடுத்து வச்சுன்னுக்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்வீங்க? அன்றைக்கு வந்து நீங்க பெரியார் அவர்கள் இப்படியெல்லாம் பண்ணிட்டார் அப்படின்னு எழுதிட்டு எது கூட்டணி தர்மம் அதெல்லாம் நீங்க கூட்டணி திமுகவோட தானே வச்சிருக்கீங்க. எந்த திமுக? பெரியார் அவர்களது திருமணத்தை எதிர்த்து உருவாக்கப்பட்ட திமுக. அதோட கிளை தானே திக. அப்படி சொல்றீங்க. அப்படி பாத்தீங்கன்னா அப்ப மதிமுக வந்து திமுகவோட கிளை அப்படின்னு திருமாவளவன் அவர்களே சொல்லியிருக்கிறாரு, எங்களுக்கு வந்து 2 கண்ணு, பெரியாரும் அம்பேத்கரும். அதனால நான் சொல்றேன். சரி, நீங்க சொல்றீங்க அப்ப பெரியாரது திருமணத்தை எதிர்த்து தான் திமுக ஆரம்பிக்கப்பட்டது, அதனால அவங்களோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு சொல்வாரா? அன்னைக்கு சொல்லப்பட்ட சூழல் வேறு. இதையே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு சொல்லப்பட்ட சூழல் வேறு, இன்னைக்கு சொல்லப்பட்ட சூழல் வேறு அப்படின்னு. அப்படி பார்க்க போனா இதே திமுக பாஜகவோட கூட்டணியில இல்ல, மத்திய மந்திரி சபையில மந்திரியா இல்ல. இதே குஜராத் கலவரம் பில்கிஸ் பானு சொல்லி மக்கள் நலனுக்காக அந்த கூட்டணி இல்ல, இதே குஜராத் கலவரம் சொல்லிட்டு இருக்கீங்களா? இந்த குஜராத் கலவரத்தும் போது நீங்க யாரோட கூட்டணியில இருந்தீங்க? இன்னைக்கு வந்து பாஜக மதவாத கட்சி அப்படின்னு பேசுறீங்க. எல்லாருமே முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இருந்து கொண்டு சீமான் அவர்களை மட்டும் குறை சொல்றதுல என்னங்க நியாயம் இருக்கு? 2 பேருக்குமே அப்படி சொன்னாதானே அரசியல் பண்ண முடியும். அந்த நிலை எடுத்துக்கலாமா? சரி, அப்ப அவரும் அரசியல் பண்றாரு, நீங்களும் அரசியல் பண்றீங்க. அவரு கேட்கறதுக்கு ஈயத்தை பார்த்து இழிச்சுதான் பித்தளை அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. நீங்களும் அது மாதிரி தானே பண்ணிருக்கீங்க. அப்புறம் அவர் எப்படி நீங்க கேட்க முடியும்? இதே அன்னைக்கு கூட கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு இதுல பார்த்தேன், இந்த பக்கம் திமுக வந்து பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கும்போது விசிகாவும் அதுல இருந்தது அப்படின்னு. அவங்க வந்து திமுகவுடன் தான் கூட்டணி, நாங்க பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால நீங்க வந்து எல்லாருமே எல்லாரோடையும் இருந்திருக்கீங்க. காங்கிரஸும் சரி, பாஜகவும் சரி, 2 கட்சிகளோடையும் கூட்டணியில் இருந்திருக்காங்க. 2 பேருமே திமுக, அதிமுகல இல்லை, திமுகல பாத்தீங்கன்னா பெரியார் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. 2 பேருக்கும் நடுவில் கோர்ட்டு கேஸ் நடந்ததெல்லாம் இருக்குது. இப்படிலாம் இருக்குச்சு. நீங்க சீமான் விமர்சிக்கிறார், அவருடைய அந்த அரசியல் நோக்கத்தை அவர் அச்சீவ் பண்ணிட்டாருங்க. அந்த திராவிடம் எதிர்ப்பு, இதுதான் தமிழ் தேசியம் அப்படின்றத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். ஸோ இனிமே அவர் கட்சியிலிருந்து மற்ற பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்தது இன்னைக்கு வந்து ஒன்னு சொல்லிட்டா, இங்க வந்து ஊழல் மற்ற விஷயங்கள்லாம் கூட பெரிய இதுவே கிடையாதுங்க. ஜனங்களை பொறுத்த வரைக்கும் தைரியமான ஆள், அவ்வளவுதான். அவர் என்ன பேசுறாரு, அதனாலதான் இன்னைக்கு வந்து பல தலைவர்கள் சில பேச்சாளர்கள்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கண்ணாபின்னான்னு பேசுவாங்க, கடுமையா பேசுவாங்க. அது டவுசரை ஊத்துட்டு ஓட விட்டுறன்றது, என்ன ஆக தெரியுமான்றது, இந்த மாதிரிலாம் நிறைய பேசுறாங்க. அப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காமன் மேன் நான் தைரியமா கேட்டார் பாரியா. அப்போ ஜனங்களை பொறுத்த வரைக்கும் தைரியம் அப்படின்னும் போது இந்த மாதிரி பேசினா தைரியம் அது ஒரு பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. ஸோ அதுக்காகவும் ஏங்க சீமான் அவர்கள் காலங்காலமா என்னங்க பேசிட்டு வர்றாரு, இதை யாராவது ஆராய்ச்சி பண்ணிக்கிறீங்களா? நான் கழுத்து போட்டா குடியுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு, யாராவது போய் ட்ரை பண்ணீங்களா? இல்லை நீங்களாவது அடுத்த வைங்க நேரில் பார்த்தீங்கன்னா, அண்ணா எனக்கு இந்த பேப்பரில் கைத்து போட்டு கொடுங்கண்ணே, நானும் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடுறேன் போய் கேட்க வேண்டியது தானே. இந்த மாதிரிலாம் அவர் பேசிட்டு வர்றாரு. அப்படி அது ஒரு பேச்சு, அதே மாதிரி இது ஒரு பேச்சு, அவ்வளவுதான். அந்த பேச்சுக்காகத்தானே இன்னைக்கு அவர் பின்னாடி அவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நான்லாம் ஆட்சிக்கு வந்து அப்படியே மஞ்சள் தாச்சு குத்துருவேன், கடனை திருப்பி கொடுக்க முடியாத அப்படின்லாம் சொல்றாரு. இதையும் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். அன்னைக்கு யாருக்கும் கேட்கல, என்னங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்களா அப்படின்லாம் போய் கேட்கல. 10ல் 1 11 கடந்து போக சொல்றீங்க. கடந்து போக சொல்லல, அன்னைக்கெல்லாம் சும்மா இருந்தவங்க இன்னைக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிறீங்கன்னு கேட்கிறேன். அவர் சீமான் இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். காலங்காலமா இப்படிதான் பேசின்னு வர்றாரு. அன்னைக்கெல்லாம் சும்மா இருந்துட்டு இன்னைக்கு மட்டும் போய் கேட்கும் போதுதான் நான் கேட்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல அவர் பேசுவது இன்கன்வீனியன்ட்டா இருக்குது. இட் இஸ் ஹர்ட்டிங் யூ. அதனால தான் நீங்க இப்ப அவரை எதிர்த்து குரல் கொடுக்குறீங்க. மற்றபடி எதையோ எதிர்த்து அவர் பேசும்போதோ இல்ல ஒரு லாஜிக் இல்லாம ஒரு எக்கனாமிக் சென்ஸ் இல்லாம சில விஷயங்களை சொல்லும் போதோ அப்பெல்லாம் நீங்க யாரும் கேள்வி கேட்கல. அப்பெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமா இருந்தது, அதனால கேள்வி கேட்கல. இன்னைக்கு வந்து எங்க இது நமக்கு இருக்கான செல்வாக்கை இந்த மாதிரி வந்து விஷயங்கள் எல்லாம் இப்ப ஏராளமான விஷயங்கள் வெளில வந்துட்டு இருக்குல்ல. அவர் அன்னைக்கு அப்படி பேசினார், இவர் இன்னைக்கு அப்படி பேசினார் அப்படின்னு நிறைய வந்துட்டு இருக்குல்ல. அப்ப பொதுமக்கள் மத்தியில வந்து அந்த பிம்பம் உடைபடுகின்றதோ அப்படின்ற பயம் தெரியுது. ரோபன், புது நோட்டு 100 ரூபா வாங்கினீங்களா சார்? நீங்களா ஒன்னும் கிடைக்கலப்பா எனக்கு. போயிருந்தா கிடைச்சிருக்கலாம் சார், போகலையா? கிடைச்சா போகலான்னு இருக்கேன் நான். அந்த மாதிரி 100க்கும் 1000க்கும் நாமெல்லாம் ஒரு 1000 கோடி 2000 கோடி அந்த ரேஞ்சில் தான் ரூபன்.
அதுக்கு கம்மியாலாம் நம்ம போறதில்லை. தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி ரோபன்.